அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2025ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதத்தின் ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான விசுவாச வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி 1/7/2025 செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி பூரம் நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2025ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதம் பிறக்கின்றது. 9 கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரக பெயர்ச்சியானது ஒவ்வொரு ராசியிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் ரிஷபராசியில் சுக்கிரனும், மிதுனத்தில் குரு சூரியனும் இணைந்திருக்கின்றார்கள். கடகத்தில் புதன், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் இருக்கின்றார்கள். கும்பத்தில் ராகு பகவானும், மீனத்தில் சனி பகவானும், மாத தொடக்கத்தில் சிம்ம ராசியில் சந்திர பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். இந்த மாதம் 17ஆம் தேதி சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். கடகராசியில் இருக்கும் புதன் மிதுன ராசிக்கு செல்கிறார். ஜூலை 26ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கும், ஜூலை 29ஆம் தேதி சிம்மத்தில் இருக்கும் செவ்வாய் கன்னி ராசிக்கும் பெயர்ச்சியாகின்றார்கள். இந்த வகையில் இந்த ஜூலை மாதத்தில் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் நல்ல பலன்கள் என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள், பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்கின்றார். நினைத்தது நடக்கும். எல்லா விதமான விஷயங்களையும் சமாளித்து சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தனித்திறமையுடன் செயல்படக்கூடிய தன்மை இயல்பாகவே இருக்கும். தன்னை மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்திக் கொள்ளும் அமைப்பில் உங்கள் ராசி லக்னம் செயல்படும். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் வேலையை உணர்ச்சி வசப்பட்டு விடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். இடமாற்றம், பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஜூலை 13ஆம் தேதிக்கு பிறகு இடமாற்றம், பதவி உயர்வு, புதிய பொறுப்பு, உங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் தன்மை, அலுவலகத்தில் நல்ல பெயர் போன்றவை உருவாகும். வீட்டுக்கும் வாகனத்துக்கும் காரகத்துவமான சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் இந்த எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். சுக்கிரன் சூரியனின் நட்சத்திரத்தில் பயணிக்க உள்ளார். சூரியனும் 2ஆம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்துக்காக உங்கள் கனவை நிறைவேற்றுவதற்கான காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் உள்ளது. புதிய வீடு வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். குருவின் சஞ்சார நிலையை விட அவர் பார்க்கும் இடங்கள் பலம் பெறும் என்பது பொது விதி. குருவின் பார்வை 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு உண்டாவதால் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். செல்வாக்கு உயரும். திருமண வயதினருக்கு மனமாலை ஏறும். சொந்த வீடு வாகனம் அமையும். வருமானம் அதிகரிக்கும். சங்கடங்கள் விலகும். குரு பார்வை இருப்பதால் நோய்கள் தீரும். உடல்நிலை சீராகும். எதிர்ப்பு இல்லாமல் போகும். வழக்கு சாதகமாகும். செல்வாக்கு உயரும். மனதில் இருந்த பயம் விலகும். தொழில் முன்னேற்றம் பெறும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை சனியால் வருமானம் அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றம் அடையும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். 10ஆம் இட சனியால் தொழிலில் தடைகள் ஏற்படலாம். பணியாளர்களுக்கு வேலை பளுவும் நெருக்கடியும் அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகும். வேலையில் நிம்மதி ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். ராகு கேது சஞ்சாரத்தை பொறுத்தவரை ராகுவால் பல வழிகளிலும் வருமானம் வர ஆரம்பிக்கும். புதிய வீடு வாகனம் என்ற கனவும் நினைவாகும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் பெறும். பொருளாதார நிலை உயரும். ராகு 10ஆம் இடத்திலும் கேது பகவான் 4ஆம் இடத்திலும் சஞ்சரிப்பதால் உழைப்பு அதிகரிக்கும். வியாபாரத்தில் முதலீடுக்கு ஏற்ற லாபம் இல்லாமல் போகலாம். வேலையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். தாயாரின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும். சூரியன் சஞ்சாரத்தை பொறுத்தவரையில் முயற்சிகளை வெற்றியாக்குவார். உடல்நிலையை முன்னேற்றுவார். வாழ்க்கையை சாதகமாக்குவார். தொழிலில் லாபத்தையும் பணியில் முன்னேற்றத்தையும் உண்டாக்குவார். வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களை தகுதியான இடத்தில் அமர வைப்பார். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் வழியமைப்பார். வாழ்வில் நிம்மதி மகிழ்ச்சியை அதிகரிப்பார். செவ்வாய் சாரத்தை பொறுத்தவரையில் எடுத்த வேலைகளை முடிக்க வைப்பார். எண்ணியதை நடத்தி வைப்பார். ஆரோக்கியத்தை அதிகரிப்பார். ஆற்றலை உண்டாக்குவார். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். வருமானத்தை அதிகரிக்கப் போகின்றார். நிலம் வீடு வாங்க வைப்பார். குரு பகவான் சஞ்சாரத்தில் ஜூலை 6ஆம் தேதி வரை குரு பகவான் அஸ்தமனம் அடைவதால் அவரால் இந்த காலத்தில் நல்ல பலன்களை வழங்க முடியாமல் போகும். அக்டோபர் 8 முதல் நவம்பர் 18 வரை கடகத்தில் உச்சமடையும் காலத்தில் அவருடைய பார்வை பலன் உங்களுக்கு கிடைக்கும். ராகு, சனி, சூரியன், செவ்வாய் இவர்களால் இந்த காலத்தில் உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை அடைவீர்கள். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். தொழிலை பொறுத்தவரை தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி
இறக்குமதி, ஆட்டோமொபைல்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், ஹார்ட்வேர்ஸ், ஆன்லைன் வர்த்தகம் முன்னேற்றம் அடையும். பணியாளர்களை பொறுத்தவரை வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்க போகின்றது. எதிர்பார்த்த சலுகை ஊதியம் கிடைக்கும். சிலருக்கு புதிய பொறுப்பு உண்டாகும். பார்த்து வரும் வேலையை விட்டுவிட்டு வெளிநாட்டிற்கு செல்லும் யோகம் சிலருக்கு ஏற்படும். அரசு பணியாளர்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். தடைப்பட்ட பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். பெண்களுக்கு இதுவரை இருந்த போராட்டங்கள் விலகப் போகின்றது. உடல் பாதிப்புகள் நீங்கும். கல்வி, திருமணம், வேலை போன்ற கனவுகள் நனவாகும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். குடும்பத்தினரின் ஆதரவு கூடும். பொன்பொருள் சேரும். கல்வியை பொறுத்தவரை பொது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். விரும்பிய பாடப்பிரிவில், விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த காலத்தில் உடல்நிலையில் கவனமாக இருப்பது அவசியம். விபத்து, அல்சர், சுவாச பிரச்சனை, அஜீரண கோளாறு, இரத்த அழுத்தம், சர்க்கரை என ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனாலும் அவற்றில் இருந்து விரைவில் நிவாரணம் கிடைக்கும். குடும்ப உறவுகளை பொறுத்தவரையில் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வேலை, வருமானம், தொழில் என்ற நிலைகளால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். பிள்ளைகளின் நலனில் அக்கறை அதிகரிக்கும். வசதி வாய்ப்பு கூடும். இந்த ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவான சிந்தனையும் உறுதியான எண்ணமும் கொண்டவர்கள் நீங்கள். இந்த ஜூலை மாதம் முன்னேற்றமான மாதம் உங்களுக்கு. உங்கள் நட்சத்திராதிபதி சூரியன் தன, குடும்ப, வாக்குஸ்தானத்தில் ஞானக்காரகன் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் வார்த்தைகளில் தெளிவு பிறக்கும். எடுத்த வேலைகளை நடத்தி முடிக்கக்கூடிய வழியும் பிறக்கும். உங்கள் செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். அரசியல்வாதிகளின் நிலை உயரும். வியாபாரிகளுக்கு தொழில் மீது அக்கறை உண்டாகும். தடைபட்டு வந்த முயற்சிகள் இந்த காலத்தில் வெற்றியாகும். சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வரவேண்டிய பணம் வரும். புதிய சொத்து, வாகனம் சேரும். என்றாலும் சுகஸ்தானத்தில் செவ்வாய், கேது இணைந்து சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். சிறிய பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவரை சந்திப்பது நன்மை உண்டாக்கும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். விவசாயிகளுக்கு உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும். பெண்களுக்கு இருந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் விலகி மனம் தெளிவடையும். இந்த ரிஷபராசி ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு புத்தி சாதுரியத்துடன் செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் நல்ல மாதமாக அமையும். தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் 6, 8, 10ஆம் இடங்களை பார்ப்பதால் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். வியாபாரத்தில் உண்டான தடைகள் நீங்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றி கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். மறைந்திருந்த உங்கள் செல்வாக்கு வெளிப்படும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உத்தியோகத்தில் ஏற்பட்டு வந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும். மேல் அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். சிலர் இருக்கும் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு முயற்சி செய்வீர்கள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். வேலைக்காக தொடர்ந்து முயற்சி செய்தும் தடைகளையே சந்தித்து வந்தவர்களுக்கு இந்த காலம் யோகமான காலமாக அமையும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரனின் சஞ்சாரம் இந்த மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். தம்பதிகளுக்கு இடையே இணக்கம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள். பெண்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்டு வந்த பாதிப்பு விலகும். தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு நீண்ட நாள் கனவு நனவாகும். இந்த ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு துணிச்சலுடன் செயல்பட்டு சாதனை படைப்பவர்கள் நீங்கள். இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு தைரிய வீரியக்காரகனான செவ்வாயும் ஞான மோட்சக்காரகனான கேதுவும் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தி வந்தாலும் தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான், அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார்கள். தடைபட்ட வந்த வேலைகள் ஒவ்வொன்றாக முடிவிற்கு வரும். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள், மறைமுக எதிர்ப்பு விலகும். நினைத்ததை சாதிக்கும் காலமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு இருக்கும். ஜீவனஸ்தானத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் தொழில் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். புதிய முயற்சி வெற்றியை தரும். வரவேண்டிய பணம் வரும். வசதி வாய்ப்பு அதிகரிக்கும். வெளியூர் பயணத்தில் ஆதாயம் ஏற்படும். சிலருக்கு எதிர்பார்த்த வேலை அமையும். நீண்டகால முயற்சிகள் இந்த காலத்தில் நடந்தேறும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கையுடன் புதிய இடம் வாங்கும் யோகமும் உண்டு. மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை. விவசாயிகள் உழைப்பிற்கு ஏற்ற ஆதாயத்தை இந்த காலத்தில் காண்பீர்கள்.
பணியாளர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும், நெருக்கடி விலகும், வரவு அதிகரிக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்கள் அதிகாலையில் சூரிய பகவானை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும். திருச்செந்தூர் முருகனை வழிபட வாழ்வில் வளம் பெருகும். திருப்பதி ஏழுமலையானை வழிபட வாழ்வில் வளம் கூடும். இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.